சென்னை மாதிரி கடற்கரை பகுதியில் வாழற நம்மள எத்தனை பேர் புன்னை பூவை பார்த்துருப்போம். இந்த புன்னை பூ வந்து ரொம்ப ஒரு அழகான பூ. பூ வந்து அப்படி ஒரு வெள்ளை நிற இதழ்களோட நடுவே ஒரு மஞ்சள் நிறத்தோட அந்த ஒரு சட்டில் காம்பினேஷன், அந்த வெள்ளையும் அந்த மஞ்சளும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு மென்மையான பூ புன்னை. இதோட மொட்டு வந்து ஒரு குட்டி முட்டை போல், ஒரு சின்ன முத்து, இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா கம்பல், அது போல் இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த மொட்டு கூட ரொம்ப அழகாக இருக்கும். புன்னை மலரோட பர்ஃப்யூமே, அதோட நறுமணமே ஒரு மாதிரி மென்மையான நறுமணம் தான் சொல்லணும். நீங்கள் அதை வந்து இது வரைக்கும் வந்து நுகர்ந்ததே இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருசாக எதையோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மென்மையான நறுமணம் கொண்டது தான் புன்னைப்பூ. அதனால் இது நிறைய பர்ஃப்யூம் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. புன்னைப்பூவுக்கு நிறைய ஸ்கின் கேர் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சங்ககால பெண்கள் எல்லாம், அதுவும் குறிப்பாக மீனவ பெண்கள் எல்லாம் இந்த புன்னை பூவை வந்து சூடி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம இந்த புன்னை பூவெல்லாம் வந்து சூடுறதே இல்லை. அது மட்டும் இல்லை, சங்ககால பாடல்களில் அதுவும் நெய்தல் நில பாடல்களை வந்து எடுத்துட்டோன்னா, காதல் காட்சிகளில் இந்த புன்னை மரம் இல்லாத ஒரு பேக்ட்ராப்பாக இல்லாத பாடல்களே இல்லைன்னே சொல்லலாம். அப்படியே புன்னை மரத்தை வர்ணிச்சிருப்பாங்க, அந்த பூவை வர்ணிச்சிருப்பாங்க, அதில் அப்படியே தேன் சொற்றதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்படி ரொம்ப வர்ணித்து பாடிய புன்னை மலரை வந்து இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால் நீங்கள் அடுத்த தடவை கடற்கரை பகுதிகளுக்கு வந்து போகும்போது புன்னை மரம் இருக்கா, அதில் வந்து பூ பூத்து இருக்கா அப்படின்னு நிச்சயம் பாருங்கள்.